ஹலோ கைஸ், வணக்கம். திஸ் இஸ் அன்புசீலன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சிபிஆர் இண்டிகேட்டரை பற்றி தான் என்டையராக அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பிகினராக இருக்கிறீங்க அப்படின்னா ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் இந்த வீடியோவை பாருங்கள். சிபிஆர் இண்டிகேட்டர் அப்படிங்கும் போது இன்றைக்கி ட்ரேடிங்கில் இது ஒரு முக்கியமான ஒரு வைட்டல் ரோல் பண்ணக்கூடிய ஒரு இண்டிகேட்டர் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். சரிங்களா? இதில் ஃபர்ஸ்ட் இதை இண்டிகேட்டரை எப்படி ஆட் பண்ணணும் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஸ்டடீஸ் போயிருங்க, ஜீரோத்தாவோட சார்ட்டில். சரிங்களா? ஸோ சிபிஆருக்கு ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னா சென்ட்ரல் பிவோட் ரேஞ்ச் அப்படின்னு இருக்கும். சரிங்களா? இதை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி 3 லைன் தெரியக்கூடிய பேஜ் உங்கள் சார்ட்டில் இப்படி தெரியும். சரிங்களா? இதில் 3 லைன் இருக்கும். சரிங்களா? இதில் கீழே இருக்கிறது பிசி அப்படின்னு சொல்லுவோம். சென்டரில் இருக்கக்கூடிய அந்த லைன் பேர் தான் பிவோட் லைன். சரிங்களா? மேலே இருக்கக்கூடியது டிசி அப்படின்னு சொல்லுவோம். இப்போ செட்டிங்ஸ் வந்துருங்க. ஸோ உங்களுக்கு கலர் சேஞ்ச் பண்ணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பிசி அப்படின்னா பாட்டம் சென்ட்ரல் அப்படின்னு சொல்லுவோம். இதை நம்ம பாட்டமில் க்ரீன் கலர் கொடுத்துருவோம். சரிங்களா? அப்புறம் டிசி அப்படின்னா டாப் சென்ட்ரல் அப்படின்னு எடுத்துப்போம். இதை நம்ம ரெட் கலர் அப்படின்னு கொடுத்துப்போம். சரிங்களா? இங்கே உள்ளே உங்களுக்கு ஷேடோ லைன் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கணும் அப்படிங்கிற ஷேடோ லைன் இங்கே ஃபைல் அப்படின்னு இருக்கும். ஸோ உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அப்படிங்கிறத நீங்கள் உள்ளே இருக்க அந்த ஷேடோ லைன் நீங்கள் கொடுத்துக்கலாம். சரிங்களா? உங்களுக்கு என்ன கலர் தேவைப்படுதோ, எல்லோ கலர் தேவைப்பட்டுச்சுன்னா எல்லோ கலர் கொடுத்துட்டு டன் அப்படிங்கிறத கொடுத்துருங்க. சரிங்களா? இதில் முக்கியமாக இந்த சரிங்களா சிபிஆர் அப்படிங்கிறது முக்கியமாக சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டண்ட்டாக ஆக்ட் பண்ணும். சரிங்களா? இதில் 15 மினிட்ஸோட டைம் ஃப்ரேம் ரொம்ப 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 முக்கியமானது. ஒரு ட்ரேடில் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இதில் இந்த சிபிஆர் அப்படின்னு சொல்லும்போது இது எப்படி கால்குலேட் ஆகுது அப்படின்னா ஒரு கேண்டில் இருக்கும். சரிங்களா? இப்போ ஒரு க்ரீன் கலர் கேண்டில் அப்படின்னா இப்போ இந்த கேண்டில் க்ரீன் கலர் அப்படின்னு வச்சுப்போம். சரிங்களா? இதில் ஹை என்னவா இருக்குது அப்படிங்கிறத பார்க்கும். சரிங்களா? அப்புறம் லோ என்னவா இருக்குது அப்படிங்கிறத பார்க்கும். அப்புறம் பார்த்துட்டிங்க அப்படின்னா இந்த க்ளோசிங் ப்ரைஸ் க்ரீன் கேண்டிலாக இருந்துச்சு அப்படின்னா மேலே இருக்க க்ளோசிங் இருக்கும். சரிங்களா? இந்த 3ஐயும் டிரைவ் பண்ணி சொல்கிறது தான் சிபிஆர். சரிங்களா? இது மறுநாள் உங்களுக்கு கிடைக்கும். இதில் லைன் இருக்கும். இந்த மாதிரி உங்களுக்கு லைன் பக்கத்தில் இருக்குது அப்படின்னா ட்ரெண்டிங் மார்க்கெட் நல்ல ஒரு பூம் மார்க்கெட்டாக இருக்கும். நேரோ அப்படின்னு சொல்லுவாங்க, நேரோ சிபிஆர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி டிஸ்டன்ஸாக இருந்துச்சு அப்படின்னா வைடு சரிங்களா சிபிஆர் அப்படிங்கிறத நம்ம மீன் பண்ணுவோம். இந்த லைனுக்குள்ளே அதிகமாக டிஸ்டன்ஸ் இருக்கும். இப்போ இந்த இண்டிகேட்டரை மார்க்கெட்டில் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. சரிங்களா? இதில் நான் சொன்ன மாதிரி இந்த இண்டிகேட்டரை அப்படியே பேஸ் பண்ணி ட்ரேட் எடுத்துடாதீங்க. டைம் ஃப்ரேம் 15 மினிட்ஸ் தான், பட் டே டைம் ஃப்ரேம் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு ஃபர்ஸ்ட் நீங்கள் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் ப்ராப்பராக ட்ரா பண்ணுங்கள். சரிங்களா? நான் இந்த இண்டிகேட்டரை ரிமூவ் பண்ணிடுறேன். ரிமூவ் பண்ணிவிட்டு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் எப்படி நீங்கள் நார்மலாக ட்ரா பண்ணுவீங்களோ அப்படி ட்ரா பண்ணிடுங்க. இன்றைக்கி ஒரு நபர் என்கிட்ட பேசினார். சார், நான் சிபிஆர் யூஸ் பண்ணுறேன், ஆனால் நான் என்ட்ரி கொடுக்கச்சா எனக்கு ஃபெயிலியர் வருது அப்படின்னு சொல்லியிருந்தார். இப்போ என்ன அப்படின்னா நீங்கள் மார்க்கெட் அப் ட்ரெண்டாக இருக்கா அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட்டு கவனிக்கணும். சரிங்களா? அப் ட்ரெண்டாக இருக்கும் பட்சத்தில் தான் நீங்கள் எந்த டூலை பயன்படுத்தினாலுமே உங்களுக்கு அது கொஞ்சம் கன்வீனியண்ட்டாக ஒர்க் ஆகும். நீங்கள் அப்படியே பிளைண்டாக யூஸ் பண்ண வேண்டாம். அதாவது சப்போர்ட்லேருந்து ரெசிஸ்டண்ட்டை நோக்கி போச்சு அப்படின்னா மார்க்கெட் அப் ட்ரெண்ட். அதே மாதிரி ரெசிஸ்டன்ட்லேருந்து சப்போர்ட்டை நோக்கி வருது, இந்த மாதிரி ரெசிஸ்டன்ட்டில் இருந்து சப்போர்ட்டை நோக்கி வருது அப்படின்னா நீங்கள் செல் என்ட்ரி கொடுக்கணும். இப்போது நார்மலாக நீங்கள் ஒரு ஸ்டாக்கே செலக்ட் பண்ணுங்கள். பிகினராக இருக்கிறீங்க, ஒரு 3 மந்த்ஸ்க்கு பிலோவாக தான் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா இண்டிகேட்டர் ஃபெயில் ஆனாலும் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸ்டாக்கை ஹோல்டு பண்ணலாம். எந்த இண்டிகேட்டருமே உங்களுக்கு ஃபுல்லாகவே கரெக்டாக ஒர்க் ஆகும் அப்படின்னு எந்த இண்டிகேட்டருமே நம்ம மார்க்கெட்டில் சொல்ல முடியாது. எல்லாத்துலேயுமே ஃபேக் பிரேக் அவுட் அப்படிங்கிறது இருக்கும். சரிங்களா? இப்போது இந்த மாதிரி மார்க்கெட் இருக்குது, நல்ல ஒரு அப் ட்ரெண்டில் இருக்குது அப்படிங்கும்போது 15 மினிட்ஸோட டைம் ஃப்ரேம் கொடுத்துருங்க.
இப்போ நான் இந்த லைன் கொடுத்துருக்கேன்ல, இதில் மார்க்கெட் வந்து என்ன இருக்குது, சப்போர்ட்லேருந்து ரெசிஸ்டண்ட்டை நோக்கி போகுது. சரிங்களா? இப்போது இதில் இந்த சென்ட்ரல் பிவோட் ரேஞ்ச், அதாவது சிபிஆர், இந்த இண்டிகேட்டர் நீங்கள் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா மார்க்கெட் அன்னன்னைக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இப்போது நீங்கள் பை சைட் போகணுமா அப்படிங்கிறது உங்களுக்கு இதிலே தெரிஞ்சிடும். இப்போது மார்க்கெட்டை பொறுத்த மட்டும் இந்த லைன் இருக்கா, இது வந்து ரொம்ப க்ளோஸாக இருந்துச்சு அப்படின்னா மார்க்கெட் பீக் ஆக போகுது அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருச்சு. அப்போது ஃபர்ஸ்ட் 15 மினிட்ஸ், சரிங்களா, இந்த லைனை மார்க் பண்ணுங்கள். எந்த கேண்டிலோ ஃபர்ஸ்ட் 15 மினிட்ஸ் இந்த கேண்டிலை மார்க் பண்ணுங்கள். இப்போ டைம் பாருங்கள், 9:15 10 இதனுடைய ஹை லோவை மார்க் பண்ணுறேன். இந்த ஃபர்ஸ்ட் கேண்டில் இருக்கா, இந்த கேண்டிலை எதெல்லாம் தொடுதோ அது வரைக்கும் ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணாதீங்க. அதாவது இந்த கேண்டில் இருக்கா, இந்த கேண்டிலுக்கு உள்ளேயே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு, இந்த கேண்டில் வந்து டச் பண்ணிவிட்டு மேலே போயிருக்கு அப்படின்னா ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணாதீங்க. இந்த கேண்டில், இந்த 15 மினிட்ஸ் கேண்டில் ஹையை பிரேக் பண்ணி, சரிங்களா, மேலே அதனுடைய க்ளோசிங் ப்ரைஸ் மேலே இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லது. அதனுடைய ஹையை பிரேக் பண்ணும்போது நீங்கள் என்ன பண்ணலாம், சின்னதாக ஒரு ஸ்கேல்பிங் பண்ணலாம் அந்த ட்ரெண்டிங் மார்க்கெட்டில். சரிங்களா? இது மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்டாக இருக்குது அப்படின்னா, இந்த மாதிரி வந்து உங்களுக்கு வந்து மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்டாக இருக்குது அப்படின்னா, இந்த சிபிஆர் லைனை தொட்டிருக்குல்ல, அந்த கேண்டில் வரைக்கும், அந்த கேண்டில் இங்கே வரைக்கும் ஃபார்ம் ஆகிருக்கு. எக்ஸாம்பிள் சொல்கிறேன், அடுத்தடுத்த கேண்டில் இதுக்குள்ளேயே இருக்குது, இந்த கேண்டிலுக்குள்ளேயே ட்ராவல் ஆகிட்டு வந்திருக்கு அப்படின்னா செல் என்ட்ரிக்கு போகாதீங்க. இன்னொரு கேண்டில் வரும், இதனுடைய பாடி, சரிங்களா, வெளியில் இருக்கும், இதனுடைய லோவை பிரேக் பண்ணச்சா தான் நீங்கள் என்ட்ரி கொடுக்கணும். அப்போது இங்கே நுட்பமாக நீங்கள் கவனிச்சிங்க அப்படின்னா எல்லா இண்டிகேட்டர்லேயுமே வந்துட்டு நம்ம ஓனாக ஒரு விஷயம் இருக்கணும். சரிங்களா? சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அதில் எங்கே என்ட்ரி எங்கே எக்ஸிட் அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். இப்போது இதில் நீங்கள் என்ட்ரி கொடுத்துட்டீங்க. இப்போ வந்துட்டு நான் சொன்ன மாதிரி, சரிங்களா, இப்போ நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க, மார்க்கெட் வந்து ட்ரெண்டிங் மார்க்கெட், இந்த கேண்டில் இருக்குது, இந்த கேண்டலுக்கு மேலே, இந்த கேண்டலுக்குள்ளே இதில் வந்துருக்கு, இதனுடைய ஹையை பிரேக் பண்ணும்போது, ஏன்னா இந்த கேண்டில் வந்து அந்த லைனை, அந்த சிபிஆர் லைனுக்குள்ளே இருக்க, அதுக்கடுத்து அந்த கேண்டில் கொஞ்சம் வெளியில் வந்திருக்கு, அந்த கேண்டிலுக்குள்ளேயே ட்ராவல் ஆகி அந்த கேண்டிலுக்கு ஹையை பிரேக் பண்ணும்போது, சரிங்களா, நீங்கள் என்ட்ரி கொடுக்குறீங்க அப்படின்னா அந்த ப்ரீவியஸ் டே கேண்டில் இருக்க அதனுடைய லோவில் நீங்கள் என்ன பண்ணலாம், ஸ்டாப் லாஸ் வைக்கலாம். இல்லை அப்படின்னா இந்த பிசி லைன் சொல்கிறோம்ல, பாட்டம் சென்ட்ரல் இருக்குல்ல, இந்த லைனில் உங்களுடைய ஸ்டாப் லாஸை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணலாம். அப்போது ட்ரெண்டையும் பேஸ் பண்ணணும். அதே மாதிரி வால்யூம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத கொஞ்சம் செக் பண்ணணும். நீங்கள் வந்துட்டு ஸோ வால்யூம் அந்த பர்டிகுலர் ஸ்டாக்கில் என்னவா இருக்குது அப்படிங்கிறதையும் கொஞ்சம் செக் பண்ணிக்கணும். பிட் ப்ரைஸ், ஆஃபர் இதுலேயும் செக் பண்ணணும். பர்டிகுலராக என்எஸ்சி வெப்சைட்லேயுமே அந்த வால்யூம் எப்படி இருக்குது ஸ்டாக்கில். மோரோவர் நம்ம நெஃப்டி 50 தான் ஸ்டாக் செலக்ட் பண்ணுவோம். வால்யூம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். நீங்கள் டாப் 10 கெய்னரோ டாப் 10 லூசரோ யூஸ் பண்ணச்ச அதனுடைய வால்யூம் நல்லா இருக்கா அப்படிங்கிறத கொஞ்சம் செக் பண்ணிவிட்டு நீங்கள் ட்ரேடை யூஸ் பண்ணீங்க அப்படின்னா ஃபெயிலியர் அப்படிங்கிறது கணிசமாக குறையும். சரிங்களா? அதுக்கடுத்து உங்களுடைய அனுபவத்தை பேஸ் பண்ணி அடுத்தடுத்த லெவலில் மார்க்கெட்டில் உங்கள் அனுபவம் பேஸ் பண்ணி இதை நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக எடுத்துகிட்டு போகலாம். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் கண்டிப்பாக அந்த டவுட்டை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்க மறந்துடாதீங்க. ஓகே கைஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. டாடா, பபாய், see you.